கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேத வசனம் எரேமியா 42 அதிகாரம் 2 பின்பாகம். நீர் எங்கள் விண்ணப்பத்துக்கு இடம் கொடுத்து மீதியாயிருக்கிற இந்த சகல ஜனங்களாகிய எங்களுக்காக உம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும். ஏமி கார்மைக்கேல் அம்மையார் 1867 ஆண்டு வடக்கு அயர்லாந்தில் பிறந்தார். பழுப்பு நிற கண்களுடன் இருந்த அவர் குழப்பத்துடனே இருந்தார். காரணம், இங்கிலாந்து தேசத்தின் மக்களுக்கு நீல நிற கண்களே இருந்தது. ஆனால் ஆண்டவரிடம், ஆண்டவரே, எனக்கு ஏன் இந்த நிறத்தில் கண்களை தந்தீர் என்று எனக்கு புரியவில்லையே என்று ஜெபத்தில் கேட்டபடி குழப்பத்தோடு இருந்தார். ஏமி கார்மைக்கேல் 18 வயது உடையவராக இருக்கும்போது கட்சன் டெய்லர் கொடுத்த தேவ செய்தி ஊழிய அழைப்பிற்குள்ளாக ஏமியை அழைத்து சென்றது. ஒரு நாள் மாலையிலே தனியாக முழங்கால் போட்டு ஜெபித்து கொண்டிருந்தார். அப்பொழுது நீ ஊழியத்திற்கு போ என்கிற சத்தம் அவருடைய காதில் கேட்டது. எனவே 1887 ஆண்டு சீன தேசத்திற்கு ஊழியத்திற்கு செல்ல விண்ணப்பம் செய்தார். அதன் பின்பதாக ஜப்பான், இலங்கை ஆகிய தேசங்களில் ஊழியம் செய்துவிட்டு அவரது 27ஆம் வயதில் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து ஜனனா மிஷன் மூலமாக மிஷனரியாக இந்திய தேசத்திற்கு வந்தார். அப்பொழுதுதான் பழுப்பு நிற கண்களுடைய இந்திய தேசத்தின் மக்களை பார்த்து கர்த்தர் தன்மீது வைத்திருக்கும் திட்டத்தை அறிந்து கொண்டார். கர்த்தர் தனக்கு சரியான பாதையை காட்டினதை உணர்ந்து டோனாவூரில் ஊழியத்தை நிறைவேற்றினார். எரேமியா 42:1 முதல் நாம் வாசித்தோம் என்றால், யோகனானும் அவனோடு இருந்த ஜனங்களும் எகிப்திற்கு தப்பியோட புறப்பட்டார்கள். அவ்வாறு போவதற்கு முன்பு எரேமியாவிடம் ஆலோசனை கேட்க வந்தார்கள். அவர்கள் யூதாவிலேயே தங்கிவிட வேண்டுமா அல்லது வெளியேற வேண்டுமா என்பதை அறிந்து கொள்ள விரும்பினார்கள். எனவே எரேமியாவிடம், நீர் எங்களுக்காக கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் செய்து அவர் சொல்லும் பதிலை எங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்றார்கள். இந்த ஜனங்கள் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்று எரேமியாவிடம் வாக்குரைத்தார்கள். எரேமியாவும் அவர்களிடம், நீங்கள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டபடியே நான் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணி அவர் அருளி செய்யும் வார்த்தைகளை உங்களுக்கு மறைக்காமல் அறிவிப்பேன் என்றார். இந்த நாளிலும் கூட நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தரிடத்தில் கேட்டு செய்வது நமக்கு ஆசீர்வாதமாக அமையும். இதற்கு முன்பாக நாம் நம் இஷ்டப்படி பல காரியங்களை செய்திருக்கலாம். ஆனால் நாம் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய சித்தத்தின்படி நாம் செய்வோமாகில் அந்த காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். இன்றும் கூட நீங்கள் செய்ய போகும் பணிகளில் தடுமாற்றமோ சந்தேகமோ இருந்தால் கர்த்தருடைய பாதத்தில் இன்று அமர்ந்து, கர்த்தாவே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கின்றீர் என்று கர்த்தரிடத்தில் ஜெபித்து கேளுங்கள். கர்த்தாவே, நீ சொல்லுகிறபடி நான் நடப்பேன் என்று பொருத்தனை செய்யுங்கள். கர்த்தரே இன்றைக்கு உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, இன்று நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு உணர்த்தும். அதற்கேற்ற பாதைகளை இன்று எங்களுக்கு வழிவகுத்து தாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.